இப்போ ஒரு சின்ன பிரச்சனை லைவ்ல போயிட்டுருக்கு. அது ஆக்சுவலா சால்வ் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து கிளீனிங் டீம் வந்து அத பத்தி இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யா, கனி அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, கிளீனிங் டீம் வந்து அங்கங்கே சாப்பிட்ட தட்ட வந்து வச்சிருக்காங்கன்னா, அத கிளீனிங் டீம் தான் எடுத்து கொண்டு வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிளீனிங் டீம்ல இருந்துட்டு, "இல்ல உங்க வேலை தானே உபசரிக்கிறது. ஸோ நீங்க உபசரிச்சா நீங்க தானே அந்த தட்ட திருப்பி எடுத்துட்டு போணும்." அப்படின்னு சொல்லிட்டு கிளீனிங் டீம் சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு கிச்சன் டீம் சொல்கிறாங்க, நாங்கள் கொடுக்கறது வரைக்கும் தான் எங்கள் வேலை. அப்போ க்ளீனிங் டீம்னு நீங்கள் தான் வீடை க்ளீன் பண்ணும்போது அங்கங்கே சாப்பிட்ற தட்டு இருக்கிறது அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சுபிக்ஷா வந்து அந்த பீட் பாக்ஸிங் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க, கரெக்டாக ஒத்துக்கிறோம். சுபிக்ஷா வந்து க்ளீனிங் டீம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கரெக்டாக ஒத்துக்கிறோம் நீங்கள் சொல்கிறத. உபசரிக்கிறது வரைக்கும் தான் உங்கள் வேலை. அந்த சாப்பாடு தட்டத்தை வந்து நாங்கள் தான் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இங்கே வந்து தனியாக கூப்பிட்டு வச்சு விக்ரம் அண்ட் கெமி 2 பேரும் வந்து இவங்க கிட்ட பேசுகிறாங்க, சுபிக்ஷா கிட்ட பேசுகிறாங்க. நம்ம டீமை இப்படி அவங்க முன்னாடி விட்டு கொடுப்பா, நீ விட்டு கொடுத்தது தப்பு தானே அப்படின்னோடனே சுபிக்ஷா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அது கரெக்டுன்னு பட்டுச்சு அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை நம்ம ஏற்கனவே கேப்டன் கிட்டே இங்கே டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம், அது அவங்க தான் பண்ணணும் அப்படின்னோடனே சுபிக்ஷா சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து விக்ரம், பிரஜன் எல்லாரும் சேர்ந்து எஃப்ஜே கிட்ட பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது யார் பண்ணணும் அப்படிங்கிறத. எஃப்ஜே வந்து கேப்டன் இல்லையா, அதனால எஃப்ஜே கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் இப்போ லைவ்ல நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சபரி வந்து டிஷ்யூ பேப்பர் எல்லாம் பிச்சு பாத்ரூம் கிட்ட போடுறாரு. போட்டுட்டு இருக்கும்போது ரம்யா கிட்டே என்னன்னொன்னே இது கன்னி வெடி அப்படிங்கிறாரு. அந்த டைம் விக்ரம் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வராரு. அப்போ விக்ரமை பிடிச்சி அதில் மிதிக்காமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பாரு பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் கொஞ்ச நேரம் முன்னாடி லைவ் பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.